அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் பலதரப்பட்ட சிந்தனைகளோடு வாழக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். மனித நேயங்களை அல்லாஹு தாலா அவ்வாறு தான் படைத்திருக்கின்றான். எம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது கவலையான விடயங்கள் வரும்போது எங்களுடைய உள்ளங்கள் தடமாற்றம் ஏற்படுவதை நாங்கள் காணுகின்றோம். இதிலிருந்து எம்முடைய உள்ளத்தை ஓர் நிலைப்படுத்துவதற்காக இஸ்லாம் காட்டித்தரக்கூடிய வழிகளில்தான் துஆக்கள் அமைந்திருக்கின்றது. அந்த துஆக்களின் மூலம் எங்களுடைய உள்ளங்களை சீர்திருத்திக் கொள்வதற்கு முடியுமானதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையிலே நிலை குலைந்த வேளையில் இந்த துஆவை நாங்கள் ஓதும் போது என்னுடைய உள்ளம் ஒரு விதமான அமைதியை பெறக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த துஆவை நாங்கள் பார்ப்போம். லா இலாஹ இல்லல்லாஹுல் அஸீமுல் ஹலீம், லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புல் அர்ஷில் அஸீம், லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புஸ் ஸமாவாதி வ ரப்புல் அர்தி வ ரப்புல் அர்ஷில் கரீம். அவனுடைய துஆக்களை பார்க்கும்போது அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் வேறு யாரும் இல்லை. அவன் மகத்தானவன், மிகவும் சாந்தமுடையவன். அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரிய இறைவன் வேறில்லை. அவன் மகத்தான அரிஷின் அதிபதியும் ஆவான். அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரிய இறைவன் வேறில்லை. அவனே வானங்களுக்கும் அதிபதி, அவனே பூமிக்கும் அதிபதி. சங்கையான அல்லாஹ்வுடைய அரிஷின் மீதும் அவன் அதிபதியாயிருக்கின்றான் என்ற துஆவை நாங்கள் ஓதும் போது எங்களுடைய உள்ளத்துக்கு சாந்தம் ஏற்படுகின்றது. மேலும் ஒரு துஆவை நாங்கள் அது சம்பந்தமாக பார்க்கும்போது அல்லாஹும்ம ரஹ்மத்துக அர்ஜு, அல்லாஹும்ம ரஹ்மத்துக அர்ஜு ஃபலா தகில்னி இலா நஃப்ஸி தர்ஃபத ஐனின் வ அஸ்லிஹ் லி ஷஹ்னி குல்லஹு லா இலாஹ இல்லா அன்த. யா அல்லாஹ், நான் உனது கருணையை எதிர்பார்க்கின்றேன். கண் இமைக்கும் நேரத்துக்குள் கூட நீ என்னை உன் பொறுப்பிலிருந்து என் பொறுப்பில் விட்டுவிடாதே. என் விவகாரங்கள் அனைத்தையும் எனக்காக நீ சீர்படுத்துவாயாக. வணக்கத்துக்குரியவன் இறைவன், வணக்கத்துக்குரிய இறைவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை. அதனுடைய பொருளை பாருங்கள். அல்லாஹு தாலா ஒரு கண் இமைக்கக்கூடிய நேரத்தில் கூட எங்களுடைய பொறுப்பை எங்களிடம் சாட்டிவிடாது என்ற பொருள் படக்கூடிய அமைப்பில் இருக்கின்றது. அல்லாஹ் சாந்தமானவன், அவன் சாந்த குணத்துடன் வாழ்வதை விரும்புகின்றான். அதனால்தான் மனிதனுடைய உள்ளம் தடமாடக்கூடிய நேரத்தில் இந்த துஆக்கள் மூலம் எங்களுடைய நிலையை சீர்படுத்திக் கொள்வதற்கு உதவியாக இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில இந்த துஆக்கள் மூலம் அதிகமான நன்மைகளை எமக்கு கற்றுத்தந்திருக்கின்றார்கள். மேலும் நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பெரும் கொண்ட ஒரு துயரத்தில் 3 இருள்களில் வாழ்ந்த சந்தர்ப்பத்திலே யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு மகத்தான துஆவை, ஒரு கலிமாவை சொல்லி அல்லாஹ்விடத்திலே இறங்கினார்கள். அதுதான் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இது துஆவு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய துஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது. நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு மட்டுமல்ல, இப்படிப்பட்ட இருள் சூழ்ந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வழிமுறையை பின்பற்றக்கூடிய அடியார்களுக்கும் அல்லாஹு தாலா இதிலிருந்து வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கின்றான். அதனுடைய பொருளை பார்ப்போம். வணக்கத்துக்குரிய இறைவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை. நீ தூய்மையானவன். நிச்சயமாக அநியாயக்காரர்களில் ஒருவனாக ஆகிவிட்டேன் என்ற பொருள்படக்கூடிய அந்த துஆவை எம்முடைய வாழ்விலே ஓதி நற்பலன்களை பெற்றுக்கொள்வோமாக. ஆமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.